Assalamualaikum and welcome to Cooking with Jaithun. Fantastic taste la mysore masala dosa எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First step, ஒரு கார மசாலா ரெடி பண்ணிரலாம். 10 காஞ்ச மிளகாய்க்கு 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பை சும்மா லேசா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். ஒரு 10 பெரிய பல் பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன். அதை வதக்க வேண்டாம், அதை பச்சையாவே சேர்த்துடலாம். இந்த அளவு பூண்டு சேர்த்து கொஞ்சமா உப்பு சேர்த்து இதில் நல்ல பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். செகண்ட் ஸ்டெப், உருளைக்கிழங்கு மசால். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து கடுகு உளுந்து சேர்க்கலாம். உளுந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க, கிரன்ச்சியாக இருக்கும். உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி 3 பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதுமானது. அவிச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு பச்சை வாடை போக வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறம் 1/2 டம்ளர் தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிடலாம். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நல்லா சுத்தம் பண்ணி சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி கடைசியில் சேர்த்து இறக்கணும்னா நம்மளோட உருளைக்கிழங்கு மசால் ரெடி ஆயிரும். நல்லா காய விட்டு தோசைக்கல்ல மாவை சேர்த்து தோசைகளை இட்டுலாம். நல்லா மெல்லிசாயிடுங்க, அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நாம் தயாரிச்சிருக்கக்கூடிய மசாலாவை மேலே சேர்த்துடலாம். பாதி நெய் பாதி எண்ணெய் கலந்து அதையும் மேலே தெளித்து விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி எப்பவும் ஒரே மாதிரி டிஃபன் சாப்பிட்றத விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சுவையும் மனமும் சூப்பராக இருக்கும். பூண்டு அதிகமாக சேர்த்துக்கிறதுனால வாய்வு தொல்லை இருக்காது, வயிற்றுக்கு ரொம்பவே நல்லது. தோசை நல்லா சிவந்ததுக்கப்புறம் நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா நடுவில் சேர்த்து ஃபோல்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட மைசூர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. பிடித்தமான சட்னி சாம்பாரோட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு மசால் தோசை வீட்லேயே ரொம்பவே சுலபமாக செஞ்சிட்டோம். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய் பாய்.